தாம் அதிமுகவை மறந்து ஓராண்டு ஆகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தம்மை பற்றியும் பாஜகவுடனான கூட்டணி பற்றியும் அதிமுகவினர் தொடர்ந்து பேசுவது தமக்கு நகைச்சுவையாக உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விரைவில் மக்களால் மறக்கப்படும் தலைவராக அண்ணாமலை மாறுவார் என்று கூறியுள்ளார். இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுகவை பத்தி பேசினாரு. நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து ஒரு வருட காலம் ஆகுது. உண்மையை சொல்ல போனோம், எங்க வேலையை நாங்க செய்யறோம். அவரு மறுபடியும் அதிமுக பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா, நம்ம பதிலடி சொல்லணும்னு ஒரு 4 அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பார்த்தீங்க, மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு வச்சுட்டோம். 500 நாள் இருக்கு, வேலை செய்ய போறோம். அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுத்து. தொடர்ந்து ஏன் பேசுறீங்க? நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க. 2024 தனியா நின்றுட்டீங்க, மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கின்றீர்கள் என்று நான் கேட்க போறேன். மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கு. ஆமா, நிச்சயமாக மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.